விஜய் மல்லி 2 பேருமே இப்போ நாகுவோட உதவியினால இப்போ வெண்பாவை நல்ல விதமாக மீட்டுறாங்க அப்படின்னு சொல்லி தான் நிறைய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா கவின் எங்கே இருக்கிறாங்க, அவங்க எந்த இடத்துல தங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த ஓரளவு நம்ம நாகு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படிங்கிறதால இப்போ விஜய் மல்லி 2 பேரையுமே இந்த தீபிகா வலுக்கட்டாயமாக அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. இந்த சூழ்நிலையில் தான் விஜய் ஒரு தரமான சம்பவம் பண்ணாங்க. சரியான நேரத்தில் சரியான வேலையை நம்ம விஜய் செய்யலை அப்படின்னு சொன்னால் இந்த தீபிகா அவங்க 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணி இப்போ லாக்அப்பில் போட்டிருந்திருப்பாங்க. வெண்பாவை யார் காப்பாற்றுறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாக தான் ஸ்டோரி லைன் போயிருக்கும். ஆனால் விஜய் ஒரு சூப்பரான செயல் பண்ணிடுறாங்க. அவங்க மொபைலில் இருந்து மெசேஜ் பண்ணி தீபனுக்கு அனுப்பிடுறாங்க. நடந்த விஷயங்கள்லாம் சொல்லவுமே இப்போ தீபன் உடனே தீபிகாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி அவங்கள லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுறாங்க. அது எப்படிங்க, ஒரு குழந்தைய காணாமல் அவங்க தவிச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்கள போய் நீங்கள் இந்த இடத்துல எப்படி நீங்கள் சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதே இது உங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்குது, அதை நீங்கள் மறந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தீபன் சொல்கிறாங்க. ஆனால் தீபிகாவை பொறுத்த வரைக்கும் என்னோட டார்கெட் மல்லி அப்படிங்கிறதுல நான் மல்லியை ஏதாச்சும் ஒரு கேஸில் நான் சம்மந்தப்படுத்தியே தீர்வேன் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடையே தான் இப்போ தீபன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. தீபனுமே எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க, ஆனால் அவங்க கேட்குறதா இல்லை. அப்படிங்கிறதால வேற வழியே இல்லை, நீங்கள் மட்டும் இப்போ விஜய் மல்லியை விடுவிக்கலை அப்படின்னு சொன்னால் நான் கமிஷனர் ஆஃபீஸ் முன்னாடி தான் நிற்கிறேன், நான் போய் கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இப்போ தீபிகாவால் வேற எதுவுமே பண்ண முடியலை. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இப்போ விஜய் மல்லியை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. விஜய் மல்லியுமே இப்போ வெண்பா இருக்கிற இடத்த தேடி போகிறாங்க. வெண்பாவை நல்ல விதமாக சேஃபாக மீட்டுடுறாங்க. ஏன்னா கவின் இருக்கிற இடம் ஓரளவு நம்ம நாகுக்கு தெரியும். அப்படிங்கிறதெல்லாம் அவங்களோட உதவியினால இப்போ விஜய் மல்லி 2 பேருமே வெண்பாவை மீட்டுடுறாங்க. ஸோ அப்கமிங் ஸ்டோரி லைனை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக சூப்பராகவும் தரமானதாகவும் இருக்கும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.